வணக்கம் மக்களே. மக்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதில் வெளில போகிறது பாகிஸ்தானா இந்தியாவாண்டு எல்லாரும் குழம்பி போயிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டிருந்தீங்க, உங்களோட பாகிஸ்தானா இந்தியா வெளில போகிறது உங்களோட கருத்தை என்னென்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோஸ் தான் விரிவிலக்கமாக பார்க்க போகிற நண்பர்களே. அதுக்கு முன்னுக்கு யாராவது என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். பகல்காமில் நடந்த தாக்குதல் விளைவில் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரும் போராட்டம் நடத்தி பெரிய இழப்பை சந்திக்க போகுது. இப்போ பாகிஸ்தானுக்கு சில நாடு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு சக்தி வாய்ந்த நாடு ஆதரவாகவும் இருக்கிறபடியா பாகிஸ்தான் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் இழப்பை சந்திக்க போகுது. இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை கண்டு ரொம்ப பயப்படுது, உள்ளுக்குள்ளே நடங்குது. ஏண்டா இந்தியா பேசாமல் இருக்கிறத பாகிஸ்தான் தூண்டி விடுது. ஓகேவா, தூண்டி விட்டு படை செலுத்துகிற மாதிரி செய்யுது. அதனால பாகிஸ்தான் பயந்து கொண்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு இந்தியா கொண்டு பயப்பட்டு கொண்டிருக்குது. ஓகேவா, இப்போ இந்தியா அரசு அதிகாரி பாகிஸ்தான் அரசு அதிகாரிக்கு கோல் பண்ணி படையை நிப்பாட்ட சொல்லும், படையை நிறுத்துமாறு போன் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ சொல்லியிருக்கும் போது அதுவும் கேட்காம திரும்ப 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 படையை செலுத்தி கொண்டு இராணுவ ரீதியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கீங்கன்னா இதில் உயிரிழந்தது பாகிஸ்தான் செலுத்திய தீவிர தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் வேற பாகிஸ்தானில் நிறைய தமிழர்கள் வேற வசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு போய் இந்த பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க, எங்களை காப்பாற்ற சொல்லி நாங்களும் இதில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அவங்க கதறி அழுகிறத நாங்கள் வீடியோஸில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பாவம் தமிழர்கள் வேறு அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா, நாங்கள் செத்துருவோம் அப்படின்லாம் சொல்லிலாம் கழிச்சிருந்தாங்க. இதில் பாகிஸ்தான் என்ன சொல்கிறது, தீவிரம் கொண்டு இந்தியாவுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்குது. ஆனால் இந்தியா தான் எப்போவுமே நம்மளோட இந்தியா தான் ஃபஸ்ட்டு. இந்தியா தான் இதில் வெல்லும். ஓகேவா, இந்தியா தான் இந்த போராட்டத்தில் இந்தியா தான் வெல்லும். இதில் பாகிஸ்தானுக்கு பெரிய பதிலடி கொடுக்கணும் இந்தியா இறங்கி தயாராகி கொண்டிருக்குது. இதில் கப்பலும் இராணுவ படையினரை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்குது இந்தியா. இதில் பாகிஸ்தான் நாட்டு அதிகாரி சொல்லியிருந்தாரு, ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாரு, இந்தியா செலுத்துகிற தாக்குதலையும் போராட்டத்திலையும் பாகிஸ்தானை கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தாரு. இதில் என்னடா தண்ட நாட்டு இராணுவ படையினரே நம்பிக்கையெல்லாம் அவர் இப்படி சொல்லியிருந்தாரு. இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னால் பாகிஸ்தானை விட இந்தியா தான் வெளில போகுது. ஓகேவா, இந்தியா தான் வெளில போகுது. இதில் 26 பாகிஸ்தான் செலுத்திய தாக்குதலில் 26 பேர் சுற்றுலா பயணிகள் இறந்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் மட்டும் தான் இந்தியா இறங்கி இருக்குது. ஓகேவா, இதில் இந்தியா இறங்கினுச்சுன்னு சொன்னால் பாகிஸ்தான் தாங்கவே தாங்காது, இதுல இருந்து ஓட தான் வேணும். எப்போவுமே இந்தியா தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, நான் சொல்லுவேன் இந்தியா தான் ஃபஸ்ட்டு. பாகிஸ்தான் மக்களை அழிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் மட்டும் தான் இந்த வேலை பண்ணி கொண்டு இருக்குது. இதில் தமிழர்கள் வேற பாகிஸ்தானில் மாட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸ்ரீலங்காவில் இருந்து போயிருக்காங்க மக்கள். பாகிஸ்தானில் இப்போ தமிழர்கள் வேற மாட்டிட்டாங்க. இலங்கையில இருந்து ஒரு போய் பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க. அவர்கிட்ட நான் சேனல் அவர் வீடியோஸ் பார்த்துருந்தேன். அதில் தமிழர்கள் சொல்லி அழுதுருந்தாங்க, என்னை காப்பாற்றுங்க, நான் இதில் இருந்த மட்டும் நாங்களும் உசுரை விட்டுருவோம். இப்போ பாகிஸ்தான் இராணுவ படை செலுத்துகிற தாக்குதலில் துப்பாக்கி குண்டு செலுத்துறல தமிழர்கள் இறந்துருவாங்கன்னு சொல்லி அதில் சொல்லி அழுதுருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள்லேருந்து சொல்லி அழுதுருந்தாங்க. இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் தமிழர்களை அதில் மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா, இப்போ தமிழர்கள் ஒரு 30-40 பேர் அந்த ஒரு கூடாரத்தில் வசிக்கிறாங்க. இதில் தமிழர்கள் வேற மாட்டிட்டாங்க. இப்போ இதில் இருந்து என்ன நடக்க போகுதுண்டா, பாகிஸ்தான் வெறி கொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்குது. பாகிஸ்தானுக்கு எவ்வளவோ நாங்கள் இந்தியா சொல்லி பார்த்துட்டு படையை நிப்பாட்ட சொல்லி தாக்குதல் நிப்பாட்ட சொல்லியிருக்கு சொன்னது. ஆனால் அது கேட்காம அந்த நாட்டை அழிக்கணும், இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இதில் இறங்குறபடியா பாகிஸ்தான் அழிய போகுது. பாகிஸ்தான் தான் அழிய போகுது. ஏன்னா இந்தியா சும்மா தான் இருக்குது. இந்தியா சும்மா இருக்குது. ஆனால் இந்தியாவை தூண்டி விட்டு கொண்டு இருக்குது. தாக்குதலுக்கு தூண்டி விட்டால் இந்தியா என்ன செய்யும், இந்தியாவுக்கு இப்போ பதிலாக இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக சக்தி நாடுகள் சக்தி நாடுகள் இறங்கினுச்சுன்னு சொன்னால் பாகிஸ்தான் தாங்காது, தெரிச்சு ஓட வேண்டியதான். இப்போ பாகிஸ்தான் பயந்து கொண்டிருக்குது, என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது பயந்து கொண்டிருக்குது. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? பகல்காமில் நடந்த தாக்குதல் தான் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஏன் இப்படி பண்ணணும்ட்டு
நடந்து கொண்டிருக்குது. இதில் மக்களாய கருத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்து என்ன, அதான் நான் சொல்கிறேன் நண்பர்களே. என்னை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து இந்தியா தான் ஓகேவா. பாகிஸ்தான் வந்து என்னை பொறுத்தவரையில் இப்போவே பாகிஸ்தான் கண்டு நடுங்குது ஓகேவா. இப்படியெல்லாம் உயிரெல்லாம் பார்த்தீங்களா கொடூரமாக வந்து இந்தியா வந்து எந்த உசுருமே அழிக்கிற பிளானில் இல்லை. ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்து 26 சுற்றுலா பயணிகளை வந்து கொண்டிருக்குது ஓகேவா. அதனால் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு பரடி கொடுக்கணும் தான் வந்து இந்தியா வந்து இறங்கிதுக்கு. இதில் கண்டிப்பாக வந்து இந்தியா தான் வெல்லுனர். இதில் பாகிஸ்தான் சொல்லுது இந்தியா தாக்குதல் நடத்தினா நாங்களும் விடமாட்டோம், நாங்களும் தாக்குதல் செலுத்துவோம்னு சொல்லி வந்து சொல்லியிருக்குது. ஆனால் வந்து அவங்க வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு பயம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது ஓகேவா. அதில் வந்து தன் நாட்டிலேயே நம்பிக்கை இல்லாமல் ஹவாஜா ஆசப் வந்து சொல்லியிருந்தார், ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தார், தன் நாட்டு இராணுவ படையில் கூட நம்பிக்கை இல்லாமல் வந்து சொல்லியிருந்தார் ஓகேவா. ஆனால் இதில் கண்டிப்பாக வந்து இந்தியா தான் வெல்லும் நண்பர்களே. ஆனால் இவங்க போகிற போக்க பார்த்தா பாகிஸ்தானுக்கு மட்டும் வாய் மட்டும்தான், வாயில் தான், வாய் இல்லாட்டி வடை சுடலான்ற மாதிரி தான், வாய் மட்டும்தான் ஓகேவா. ஆனால் இந்தியாவுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டை வந்து போர்க்கப்பல், இராணுவ படையினர், சக்தி நாடுகள் இருக்கிறபடியா வந்து பாகிஸ்தான் வந்து கண்டு பயப்படுது. இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைய நாடு, நிறைய இராணுவ படையினை வந்து சப்போர்ட்டாக இருக்கிறபடியா அதை கண்டு வந்து பாகிஸ்தான் வந்து நடுங்குது ஓகேவா. இப்படி தூக்கு காட்டினாலும் என்ன பிரயோசனம். இந்தியா வந்து இதுவரைக்கும் தாக்குதல் வந்து பெருசாக தாக்கலை, ஒரு குறிப்பிட்ட தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்குது. இன்னும் தாக்குதல் நடத்தினா வந்து பாகிஸ்தான் வந்து பெரிய இழப்பை தான் சந்திக்க போகுது. இராணுவமெல்லாம் என்ன செய்ய போகுது, சுட மாறி இழப்பு தானே. அதனால் வந்து இது தேவையில்லாத வேலை என்ன பொறுத்தவரையில். இப்படி இராணுவம் வந்து பாகிஸ்தான் நாடு இராணுவம் வந்து பெரிய வாய் மட்டும்தான், வாயில் வந்து வடை சுட்ட மாதிரி சும்மா கதைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து என்ன பொறுத்த வரையில இந்தியா தான் வெல்லும் ஓகேவா. பதிலடி கொடுக்க தானே வந்து இந்தியா இறங்கியிருக்குது. பாகிஸ்தான் சைடு அந்த சுற்றுலா பயணிகளை கொண்டது, பகல்காமில் நடந்த தாக்குதலில் வந்து தானே இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பதிலடி கொடுக்கணும் தான் வந்து இந்தியா வந்து இறங்கிதுக்கு. கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து நல்லதுக்கு தான் வந்து செய்யுது. ஆனால் பாகிஸ்தான் வந்து அழிக்கணும், நாட்டை அழிக்கணும், அப்படி போகணும் இப்படி போகணும் தான் வந்து இறங்கி இருக்குது. இதில் வந்து கடைசி முடிவேதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்தியா பெரிய பதிலடி வந்து கொடுக்கும். இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய பதிலடி கொடுக்கும். அதோட வந்து பாகிஸ்தான் வந்து கம்முன்னு இருக்க போகுது, அதான் நடக்க போகுது. தன் நாட்டு அதிகாரிக்கே தன் இராணுவ படையில் நம்பிக்கை இல்லாத போது பேர் என்ன செய்ய முடியும். கண்டிப்பா இந்தியா ஓகேவா. இந்தியா அதிகாரி சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுக்கணும்னு வந்து இந்தியா அதிகாரி வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தாரு. அதை கண்டுட்டு தான் பாகிஸ்தான் அதிகாரி வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியா வந்து நடத்தினா போராட்டம் நடத்தினா பாகிஸ்தான் அழிய போதே, இராணுவ படை என்ன செய்ய போதோ அப்படின்னு வந்து கடவுள் தான் காப்பாற்றணும் வந்து கையெடுத்து கும்பிட்டு இருந்தாரு. அப்போ பாருங்க, இதில் என்ன பாஜா ஆப்சஸ் சொல்லியிருந்தாரு, இந்தியா தாக்குதல் செலுத்தினா பாகிஸ்தான் தாங்காதுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதில் வந்து சமாதானமாக 2 நாட்டிலேயே சமாதானமாக போகலாம்னு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து சொல்லியும் வந்து பாகிஸ்தான் வந்து கேட்குற மாதிரி தெரியல. தண்ட நாட்டு இராணுவ படையில மாரி நம்பிக்கை இல்லாமல் அவர் இப்படி சொல்லியிருந்தாரு, 2 நாடும் சமாதானமாக போவோம், சண்டை ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் பாகிஸ்தான் வந்து அதை கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க வந்து ஏதோ வெறி கொண்டு வந்து இப்படி வந்து பண்ணி கொண்டு எத்தனை இது அழிய போகுது, எத்தனை இது உயிர் போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து இப்படி செலுத்தி கொண்டிருக்குது. கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, பாகிஸ்தான் கேட்குற மாதிரி தெரியல. இந்தியா வந்து நார்மலாக தான் வந்து இறங்கியிருக்குது. இன்னும் அவளும் வந்து படையினர் அனுப்பி போர்க்கப்பெல்லாம் செலுத்தி நிறைய நாடு வந்து இந்தியாவுக்கு துணி இறந்துச்சுன்னு சொன்னால் பாகிஸ்தான் துண்டக்கான துணிக்காண்டு ஓட வேண்டியதான் ஓகேவா. அப்படி இல்லாமல் இருக்குது. அதான் தன் நாட்டு அதிகாரி மேலேயே படையினவே நம்பிக்கை இல்லாமல் சில அந்த நாட்டு அதிகாரி சொல்கிறாருண்டா பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேணும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இதில் என்னுடைய கருத்து, என்னுடைய தெரிஞ்ச கருத்து ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இது தப்போ சரியோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து இதுதான் உண்மைன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து குறைநிற தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன தயவு செய்து மன்னித்துருங்க. இந்த வீடியோஸை வந்து கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய முடிஞ்சளவு பேட் கமெண்ட்ஸு போடாமல் கொஞ்சம் தவறுங்க, நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்போ தான் வந்து நான் தெரிஞ்சோன்னா நியூஸ் எடுத்து போடணும். என்னுடைய கருத்தை வந்து லைவ் போடும்போது வந்து கேட்டிருந்தாங்க. லைவ் போடும்போது வீடியோஸ் போட கேட்கல, லைவ் போடும்போது இதை தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ சரி ஓகே, நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இந்தியா தான் வெல்லும் ஓகேவா. பதிலடி கொடுக்க தானே வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தான் இந்தியா வந்து இறங்கியிருக்குன்றபடியாக எப்பவும் இந்தியா தான் வெல்லும் சரியா.
அதனால் வந்து நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் நண்பர்களே. இந்த வீடியோஸை வந்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நான் இன்னும் நிறைய நியூஸும் சரி எதுவோ சரி நான் போடுவேன் நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைவது உங்கள் சாலினி. பாய்.